Hi children, ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன் தேர்ட் லெசனில் நம்ம மரத்தா அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நெக்ஸ்ட்டு ஆர்மியே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிவாஜி கேவ் அட்மோஸ்ட் அட்டென்ஷன் டு ஹிஸ் ஆர்மி அண்ட் ட்ரைனிங் ஆஃப் இட்ஸ் பர்சனல். ஸோ அவர் ட்ரூப்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவர் குரூப்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பர்ஃபெக்டாக ஆர்மினா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருந்தாரு. In the beginning, the backbone of his army was the infantry. ஸோ ஸ்டார்டிங்கில் இன்ஃபேண்ட்ரினா என்னது, இந்த எலிஃபென்ட்ஸ் மேலே உட்காந்துட்டு போவாங்க இல்லையா, ஸோ அதுதான் ஸ்டார்டிங்கில் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களுடைய கேம்பெயின் பார்த்திங்கன்னா, அதாவது அவங்க ட்ராவலேஜ் பார்த்திங்க அப்படின்னா பிளெயின்ஸ்க்கு போனாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு நிறைய ஆர்மி தேவைப்பட்டது. அப்புறம் ஒவ்வொரு சோல்ஜரும் பார்த்திங்கன்னா பர்சனலாக சிவாஜி ஒவ்வொருத்தரையும் அவராக எல்லாருக்கும் எவ்வளோ டேலண்ட் இருக்குது, அவங்களாம் எந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிறத வச்சு இவர் தான் ஒவ்வொருத்தரையும் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த சர்வீஸ்க்கு இவங்க எலிஜிபிளாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவர் அந்த செக்யூரிட்டி, அவருடைய ஃபோர்ட்ஸில் செக்யூரிட்டிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய கேர் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ரிட்டையர்டு கேப்டன்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த ஃபோர்ட்ஸை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க சார்ஜில் இவர் விட்டுட்டார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அஷ்டபிரதானில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், 8 அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. சிவாஜி designated 8 ministers as the அஷ்டபிரதான், each holding an important portfolio. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு 8 மினிஸ்டர்ஸ் முக்கியமான பதவிக்கு 8 மினிஸ்டர்ஸை டெசிக்னேட் பண்ணுறாரு. இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய முக்கியமான வேலைக்கெல்லாம் 8 மினிஸ்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறாரு. பேஷ்வா வாஸ் த ஈக்குவலண்ட் ஆஃப் த மாடர்ன் பிரைம் மினிஸ்டர் இன் த மரத்தா எம்பையர். ஸோ அந்த மரத்தா எம்பையரில் பிரைம் மினிஸ்டருக்கு ஈக்குவலண்ட்டாகவே இந்த பேஷ்வாவும் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக பேஷ்வாவும் இருந்தாங்க. ஆரிஜினலி தேவர் சபார்டினேட்ஸ் டு த சத்ரபதி. ஸோ சத்ரபதிக்கு அசிஸ்டண்ட் மாதிரி தான் இவங்க எல்லாருமே இருந்தாங்க. அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இன் கோர்ஸ் ஆஃப் டைம், எஸ்பெஷலி ஃப்ரம் டைம் ஆஃப் ஷாஹு மகாராஜா, Peshwa became the de facto Maratha ruler, while Chhatrapati was reduced to the position of nominal ruler. ஸோ அப்புறமா நாள் ஆக என்ன ஆச்சு அப்படின்னா, ஷாஹு மகாராஜா அவர் ஆட்சியில் இருந்தப்போ இந்த பேஷ்வா என்ன ஆகுறாங்க அப்படின்னா, மரத்தாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரூலராக ஆயிடுறாங்க. அதனால சத்ரபதியோட ஆட்சி என்ன ஆகுது அப்படின்னா ரெடியூஸ் ஆகிட்டே வந்தது. அவருடைய பொசிஷன் ரெடியூஸ் ஆகிட்டே வந்தது. அதுக்கப்புறம் இவர் என்ன செஞ்சார், சிவாஜி இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது ரிவென்யூ சிஸ்டமை கொண்டு வந்தார். முகலுக்கு ரிவென்யூ சிஸ்டம்னா என்னது, எல்லாத்துக்கும் டேக்ஸ் கட்டணும் அப்படின்றது, அதை கொண்டு வந்தார். த அசஸ்மெண்ட்ஸ் வேர் மேட் ஆன் த ஆக்சுவல் ஈல்ட். த 3/5 லெஃப்ட் டு த கல்டிவேட்டர் அண்ட் 2/5 டேக்கன் பை த கவர்மெண்ட். ஸோ இது எப்படி அப்படின்னா, அந்த நிலம் இருக்கும் இல்லையா, விளைச்சல் நிலம், ஸோ அவங்க அந்த 5ல் 3 பார்ட்ஸை அவங்களுக்கும் 2 பார்ட்ஸை கவர்மெண்ட்டுக்கும் கொடுத்தாங்க. இதுதான் அவங்களுடைய ரெவென்யூ சிஸ்டம். அதுக்கப்புறம் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன். த சிவில் கேசஸ் continue to be decided by the panchayat, the village council, while criminal law was based on the sastras, the Hindu law books. ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நீதி நியாயம்லாம் எப்படி இருந்தது இவங்க ஆட்சியில் இருந்தப்போ, இவங்க நிர்வாகம் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தா, நிறைய கேசஸ் பஞ்சாயத்து தான் டிசைட் பண்ணும். வில்லேஜ் கவுன்சில். கிரிமினல் கேசஸ்லாம் சாஸ்திரம் சம்பிரதாயம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி ஹிந்து லா புக்ஸில் இருக்கக்கூடிய சாஸ்திராஸை பேஸ் பண்ணி கிரிமினல் லாஸ்லாம் இவங்க மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த 8 அஷ்டபிரதான்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு பாருங்கள். பந்தபிரதான் ஆர் பேஷ்வா, இவங்க பிரைம் மினிஸ்டர். அமாத்யா மசூம்தார், இவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர். நெக்ஸ்ட்டு ஷுருநேவிஸ் சச்சிவ், இவங்க
செக்ரட்டரியா இருந்தாங்க. நெக்ஸ்ட் Shambhuji was under the wicked influence of his family priest கவி காலாஷ். ஸோ இவருடைய சாம்பூஜி அப்படின்றவங்க வந்து கவி காலாஷ் அப்படிங்கிறவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணாங்க. கவி காலாஷ் யாரு? கேர்டேக்கர் ஆஃப் ஷாம்பூஜி இன் வாரணாசி டியூரிங் சிவாஜிஸ் ஃப்ளைட் ஃப்ரம் ஆக்ரா. சிவாஜி வந்து ஆக்ராலேருந்து இந்த பிளேஸ்க்கு வந்த அப்புறம் இந்த ஷாம்பூஜி அவங்கள வந்து கவி கைலாஷ் தான் வந்துட்டு பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் லேட்டர் ஹி பாட் சாம்பூஜி சேஃப்லி டு ராஜ்கார். அப்புறம் சிவாஜி என்ன செஞ்சார் அப்படின்னா அவங்கள வந்து ராஜ்காருக்கு சேஃபாக கூப்பிட்டு போனார். His dominance in the court became absolute in course of time as Sambhuji looked to his advice for everything. ஸோ அதுக்கப்புறமா வந்து சாம்பூஜிக்கு தான் எதுக்கு எடுத்தாலும் முதலிடம் கொடுத்து அவருடைய அட்வைஸை வந்து எல்லா விஷயத்துக்குமே அவருடைய அட்வைஸ் இல்லாமல் இவர் எதையும் செய்ய மாட்டார். யார்? கவி காலாஷ். அதுக்கப்புறம் கவி காலாஷ் வாஸ் அ டிஸ்டிங்கைஸ்டு ஸ்காலர் அண்ட் பொயட். இவர் வந்து அறிஞரும் கூட ரைட்டருமே பொயட்டுமே. யார்? கவி காலாஷ். பட் ஹி வாஸ் அ ப்ராக்டிஷனர் ஆஃப் விட்ச் கிராஃப்ட். So the orthodox Hindus in the court had developed deep hatred for him. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் நிறைய கிராஃப்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ணுவார். அதனாலேயே வந்து இந்த ஹிந்துஸ் வந்து நிறைய டெவலப் ஆயிட்டாங்க. When Sambhuji was captured by the Mughal army, he was found to be in the company of கவி காலாஷ். ஸோ சாம்பூஜி வந்து முகல் ஆர்மி கூப்பிட்டு போனப்போ பார்த்தா இவர் வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு அவங்க கவி காலாஷ் அங்கே இருந்தார். அதனால் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் என்ன ஆகுறாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே டார்ச்சர் கொடுக்குறாங்க. முகல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரெண்டு பேருக்குமே டார்ச்சர் கொடுக்குறாங்க. தென் எக்ஸிக்யூட்டட் பை த ஆர்டர் ஆஃப் அவுரங்கசீப். அதுக்கப்புறம் அவுரங்கசீப் என்னென்ன சொல்கிறாங்களோ அதை படி நடந்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஷாஹு மகாராஜா. Shivaji's grandson Shahu means honest, originally a name given by Aurangzeb to contrast his character with that of Shivaji, ruled from 1708 to 1749. அதாவது சிவாஜியோட கிராண்ட்சன் தான் வந்து பேரன். கிராண்ட்சன்னா யார்? பேரன் தான் ஷாஹு மகாராஜா. அவர் வந்து ரொம்ப ஹானஸ்டான பர்சன். அந்த நேம் யார் கொடுத்தாங்க ஸ்டார்டிங்லனா? அவுரங்கசீப் கொடுத்தாங்க. அவர் கேரக்டரை வச்சு அவுரங்கசீப் கொடுத்தது தான். அவர் வந்து எவ்வளோ நாள் ஆட்சியில் இருந்தார்? 1708 1749 வரைக்கும் இருந்தார். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த 18th century கன்சாலிடேஷன் ஆஃப் த ராயல் பவர் வாஸ் அச்சீவ்டு த்ரூ கன்ஃபர்மெண்ட் ஆஃப் ராயல் என்டைட்டில்மெண்ட்ஸ் அப்பான் தோஸ் ஹூ சர்வ்ட் ஷாஹு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் இயர் 18th century ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த இயரில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பவர் ரொம்பவே வந்து அவருடைய ஒர்க்கும் சரி அவர் இருந்த பவருமே ரொம்ப பெரிய அளவில் அச்சீவ் ஆச்சு. நெக்ஸ்ட்டு டியூரிங் ஷாஹு 40-year reign there was increase in the territory under the Maratha control from which tribute was regularly extracted. ஸோ இவர் இருந்த அந்த 40 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிளேசஸ் நிறைய டெரிட்டரிஸை வந்து மராத்தா கண்ட்ரோல்லையே இருந்தது. மோர் சென்ட்ரலைஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங் ஸ்டேட் ஸ்ட்ரக்சர் ஆல்சோ பிகன் டு டேக் ஷேப். ஸோ அங்கேயும் வந்துட்டு நிறைய பிளேசஸை வந்து இவங்க இன்னமும் ஆக்குபை பண்ண ஆரம்பித்தாங்க. Every household, including that of landed household, profited from the state employment. அங்கே நிறைய பிளேசஸ் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணணும். அங்கே ஸ்டேட்டெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ அங்கே இருந்தது வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டேட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருந்தது. நெக்ஸ்ட் பேஷ்வாஸ் பாலாஜி விஸ்வநாத். இவருடைய இயர் வந்து பாருங்கள் 1713 1720 வரைக்கும். Began his career as a small revenue official and became a Peshwa in 1713. இந்த பாலாஜி விஸ்வநாத் அப்படின்றவர் வந்து அவருடைய கரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா ஒரு ஸ்மால் ரெவென்யூ ஆஃபிஷியல் ஒர்க்கை செய்ய ஆரம்பித்து கடைசியாக 1713 பேஷ்வாவாயிட்டார். மச் அகைன்ஸ்ட் த அட்வைஸ் ஃப்ரம்
his close circle, Shahu appointed 20 years old Vishwanath's eldest son Bajirao to occupy the office of Peshwa. ஸோ அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு இந்த ஷாஹு என்ன செய்கிறாருன்னா விஸ்வநாத்தோட ஃபர்ஸ்ட் சன் பஜிரோ அப்படின்றவரை இந்த ஆஃபீஸ்க்கு அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அவர் ஆஃபீஸ்க்கு அவரையும் ஆக்குப்பை பண்ணிக்கிறாரு. இவர் தான் வந்துட்டு பாலாஜி விஸ்வநாத். பிக்சர் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பஜிரோ பற்றி கொடுத்துருக்காங்க. பஜிரோ டிசைடட் டு லான்ச் எ மேஜர் மராத்தா onslaught against the Mughals and the Nizam of ஹைதராபாத். இவரும் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா நிறைய பிளேசஸ்க்கு போகணும், நிறைய இடத்துல வந்துட்டு இப்போ ஒரு இடத்துல மராத்தா ரூலை வந்து ஒரு இடத்துல உருவாக்கணும். முகல்ஸ்க்கும் நிசாமுக்கும் அகெயின்ஸ்டாக, நிசாமுங்கிறவங்களும் வந்து முகல்ஸ் தான், அவங்க ஹைதராபாத்தில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம மராத்தா ரூலை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு. ஹீ அசியூம்டு த பவர் ஆஃப் த கமாண்டர் இன் சீஃப். அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த ஆர்மிக்கு அந்த ரொம்ப கமாண்டராக இருந்தார். ஹி வாஸ் வைஸ் இன் ஹிஸ் சாய்ஸ் ஆஃப் கமாண்டர்ஸ் ஃபார் திஸ் கேம்பைன். ஸோ ஒவ்வொரு எக்ஸ்பெடிஷன், ஒவ்வொரு கேம்பைன் அப்போவும் வந்துட்டு இவர் வந்து கமாண்டராக தான் இருப்பார். இன்ஸ்டெட் ரிலையிங் ஆன் த ட்ரெடிஷ்னல் எலைட் குரூப் நேம்லி தேஷ்முக்ஸ், ஹி கேவ் கமாண்ட்ஸ் டு த காய்க்வாத், ஹோல்கர் and Shindi or Sikindia families who had been loyal to the Emperor Shahu, his father Balaji Vishwanath and to him. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, இந்த டேஷ்முக்ஸ் இவங்க யார் அப்படின்னா அவங்க கமாண்ட்ஸை வந்து காய்க்வாட் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஹோல்கர், சிந்தி ஆர் சிக்கிந்தியா இவங்க ஃபேமிலிஸ்க்கெல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களை வந்து ரொம்ப பெரிய அளவில் மதிச்சாங்க. யாரை? ஷாஹுவையும் பாலாஜி விஸ்வநாத் அவங்களையும். பாலாஜி விஸ்வநாத் பஜிரோ பாருங்க இந்த பிக்சரில். அதுக்கப்புறம் மராத்தா ஃபேமிலிஸ் அங்கங்கே மராத்தா ஃபேமிலிஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சது இல்லையா, ரைஸ் ஆக ஆரம்பிச்சது இல்லையா. ஸோ அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் எது யார் அப்படின்னு சொல்லி பாருங்க. காய்க்வாத் அட் பரோடா, போன்ஸ்லே அட் நாக்பூர், ஹோல்கர் அட் இண்டோர், சிந்தி ஆர் சிக்கிந்தா அட் குவாலியர், பேஷ்வா அட் பூனே. இவங்கெல்லாம் இந்த ஃபேமிலிஸ் எல்லாம் இந்த மராத்தா ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்துட்டு ரைஸ் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் பஜிரோ ப்ரொக்ளைம்டு வார்ஸ் அகெயின்ஸ்ட் மால்வா அண்ட் குஜராத் அண்ட் ஃப்ரீட் தெம் ஃப்ரம் முகல் டாமினேஷன். அதுக்கப்புறம் இந்த பஜிரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா வார் பண்ணுறாரு. மால்வாக்கும் குஜராத்துக்கும் அகெயின்ஸ்டாக வார் பண்ணுறாரு. எதுக்காக? இந்த முகல் டாமினேஷன் முகல்ஸ் கிட்ட இருந்து நம்ம மராத்தா பீப்புளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. முகல்ஸ் வந்து நான் தான் பெரியவங்கன்னு சொல்லிட்டு அவங்க டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை வீழ்ச்சி அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. The Mughal army and the troops of the Nizam that intervened on behalf of Mughals were defeated. அதுக்கப்புறம் இந்த முகல் ஆர்மி ட்ரூப்ஸ் இவங்க எல்லாம் வார் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா டிஃபீட் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பஜிரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஷாகுவோடைய ஹெல்ப்பை கேட்டு அவர் வந்து சக்சீட் ஆகிட்டு அவர் என்ன ஆகிறாரு, மகாராஷ்டிராவுக்கு ஒரு கிங் ஆகிறாரு. அண்ட் த ஓவர்லார்ட் ஆஃப் த ரெஸ்ட் ஆஃப் த டெக்கான், மகாராஷ்டிராவுக்கு கிங் ஆகிட்டு அந்த டெக்கானையும் வந்து அவர் பார்த்துக்கிறாரு. அந்த டெக்கான் வந்து யார்கிட்டேருந்து கிடைச்சது அப்படின்னா சாத் அண்ட் ஷர்தேஷ் முகி அவங்க கிட்டேருந்து. குட் பி லீகலி கலெக்டட் பை மராத்தா அஃபிஷியல்ஸ். ஸோ அதை வந்து மராத்தா அஃபிஷியல்ஸ் வந்து லீகலாக தான் வாங்கியிருக்காங்க. அப்புறம் இந்த பஜிரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பூனேயில் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதாவது பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அவங்கள வந்து கைண்டாகவும் கேராகவும் பார்த்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த டெக்கானை வந்து இவர் வாங்கிறதுக்கான ஒரு ப்ராம்ப்டும் கிடைச்சிது, ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கான ப்ராம்ப்டும் கிடைச்சிது. The Maratha army, which consisted of no more than 5,000 horsemen and no artillery. இந்த மராத்தா ஆர்மியில் வந்து 5,000 ஹார்ஸ்மென்க்கு மேலே ஒருத்தர் கூட கிடையாது. அதுக்கப்புறம் ஆர்ட்டிலரி அப்படின்றது என்னது, இந்த வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது எதுவுமே இவங்க கிட்ட இல்லை. had by 1720 had doubled in its size.
Yet they were no matching for the Mughals and the Nizam. இருந்தாலும் இவங்க வந்து முகல்ஸ் அண்ட் நிசாம் கூட காம்ப்ரமைஸ் ஆகலை, எதுக்குமே வந்து அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக காம்ப்ரமைஸ் ஆகலை. த சக்ஸஸ் ஆஃப் மரத்தாஸ் அகேன்ஸ்ட் த முகல்ஸ் வாஸ் மெயின்லி டியூ டு த வீக்னஸ் ஆஃப் த லேட்டர். ஸோ இது எதனால் மரத்தாஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ் ஆனாங்க அப்படின்னா, இந்த முகல்ஸும் இந்த நிசாமும் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா வீக்னஸ் ஆயிட்டாங்க, அதனால தான். The Maratha dominance in the Deccan is also attributed to the qualities of Maratha officials and generals who grew up under Shahu and Peshwa. The Maratha உடைய டாமினேஷன் பாருங்க டெக்கானில், அது வந்து எதை நம்மளுக்கு சொல்லுது அப்படின்னா அவங்களுடைய குவாலிட்டி, மரத்தா அஃபிஷியல்ஸ் உடைய குவாலிட்டியை வந்து நமக்கு சொல்லுது. நெக்ஸ்ட் பாலாஜி பஜிரோ, இவருடைய ஆட்சி காலம் பாருங்க 1740 1761 வரைக்கும். When Balaji Bajirao was the Peshwa emperor, Shahu died 1749. பேஷ்வா எம்பரர் அதாவது ஷாஹு வந்து இறந்தப்போ 1749 இவர் பாஜிரோ வந்து அந்த பேஷ்வாக்கு போகிறாரு, பேஷ்வாவாக இருக்கார், அந்த அஃபிஷியலில் ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எ பாசிபிள் சக்சஷன் ஸ்ட்ரகிள் அமாங் ஃபேக்ஷன் ஆஃப் த ராயல் ஃபேமிலி வாஸ் அவர்டட் தேங்க்ஸ் டு த டைம்லி இன்டர்வென்ஷன் ஆஃப் பாலாஜிரோ. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேமிலியே வந்துட்டு அவர்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து இந்த பாலாஜி பஜிரோவுக்கு வந்து தேங்க்யூ சொல்லணும் அப்படின்றாங்க. ஹீ சம்மான்ட் ஆல் த கண்டெண்டிங் ஃபேக்ஷன்ஸ் ஆஃப் அண்ட் ஃபோர்ஸ்ட் தெம் டு அக்செப்ட் த கண்டிஷன்ஸ் ஹீ லே டவுன். இவர் என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் சொல்கிறாரோ அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது அவர் சம்மன் பண்ணுறாரு, அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, he decided that the capital of the kingdom would henceforward be Pune, not Satara. அதுக்கப்புறம் அவருடைய கேபிட்டல் சிட்டியை வந்து பூனேக்கு மாற்றிக்கிறாரு. ஆல் த பவர் அண்ட் அத்தாரிட்டி வாஸ் நவ் கான்சென்ட்ரேட்டட் இன் த பேஷ்வா ஆஃபீஸ். அதுக்கப்புறம் அவருடைய அத்தாரிட்டி எல்லாமே வந்துட்டு இந்த பேஷ்வா ஆஃபீஸ்லேயே வந்து கான்சென்ட்ரேட், அவருடைய பவர் அத்தாரிட்டி இது எல்லாமே பேஷ்வா ஆஃபீஸ்லேயே வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. பாலாஜி பஜிரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரு கூட இருக்கக்கூடிய ஆர்மி, ஆல் பவர் அண்ட் அத்தாரிட்டி வாஸ் நவ் கான்சென்ட்ரேட்டட் இன் த பேஷ்வா ஆஃபீஸ். ஸோ எல்லா பவரும் அவங்களுடைய அத்தாரிட்டி எல்லாமே இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பேஷ்வா ஆஃபீஸே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பாலாஜி பஜிரோ நவ் கமாண்டட் அண்ட் ஆர்மி ஆஃப் பெய்ட் சோல்ஜர்ஸ். இப்போ வந்து அந்த சோல்ஜர்ஸ்க்கு எல்லாம் வந்து இவர் கமாண்டராக இருக்கார். The Maratha peasant warrior band was reconfigured and its run came to an end. இப்போ வந்து மரத்தா உடைய எம்பையர் வந்து என்ன ஆகுது, ஸ்டாப் ஆக ஆரம்பிக்குது. Maratha soldiers was not permitted to retire from battlefields each year for the purpose of cultivating their land. லேண்டை கல்டிவேட் பண்ணணும், நான் இந்த சோல்ஜர் ஃபீல்டிலேருந்து ரிட்டையர் ஆகிக்கிறேன் அந்த மாதிரி சொன்னால் யாரையுமே அவங்க அலோ பண்ணலை, பெர்மிட் பண்ணலை. சோல்ஜர்ஸ் were required to live in forts and towns far away from their, அவங்களுடைய ஹோம்லேருந்து ரொம்ப தூரத்தில் தான் வந்து அதுவும் அந்த ஃபோர்ட்ஸ்லேயே தான் அவங்க என்ன பண்ணியிருக்கணுமா ஸ்டே பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு வந்து இன்ஃபேண்ட்ரினா அந்த எலிஃபெண்ட் மேலே ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க உட்காந்துருப்பாங்க இல்லையா, அதுக்கும் ஹார்ஸ்மென்க்கும் வந்துட்டு அவங்கள ட்ரெயின் பண்ணாங்க. த லார்ஜ் கன் வேர் நாமினலி அண்டர் த கமாண்ட் ஆஃப் மரத்தா ஆஃபீஸர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த மரத்தா ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து இன்னமும் பெரிய கன் ஒன்று இல்லை நிறைய கன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்துட்டு ஃபயர் ஆயிட்டாங்களோ அவங்க வந்து மோஸ்ட்லி போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்சு, பிரிட்டிஷ் இவங்கள மாதிரி தான் நிறைய பேர் வந்து என்ன ஆயிட்டாங்கன்னா ஃபயர் ஆயிட்டாங்க. During the period of the Peshwa Balaji Bajirao, the northern frontiers of the Maratha state was rapidly touching Rajasthan, Delhi and Punjab. ஸோ இந்த ராஜஸ்தான், டெல்லி அண்ட் பஞ்சாப் இந்த பிளேஸில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய பீப்புள் தான் வந்துட்டு மெயினாக இந்த மரத்தாஸ், அதாவது அவங்களை வந்து நார்தர்ன் ஃப்ரண்டியர்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். பட் அட் சம் பாயிண்ட் த மரத்தாஸ் ட்ரிபியூட்டரி ரெஜிம் எக்ஸ்டெண்டட் இட் செல்ஃப் to within 50 miles of Delhi.
அதுக்கப்புறம் இவங்களுடைய பிளேஸ் சம் பாயிண்ட்ஸில் வந்து இந்த மரத்தாவோட பிளேஸ் வந்து டெல்லி வரைக்குமே இன்க்ரீஸ் ஆச்சு. மரத்தா லான்ச்ட் ரெய்ட்ஸ் ஃப்ரம் நாக்பூர் அகெயின்ஸ்ட் பீகார், பெங்கால் அண்ட் ஒடிஷா. இவங்க ரெய்ட்ஸ் போகிறாங்க, நாக்பூருக்கு போகிறாங்க. Now, withstanding the conflict between Maratha and Nizam over Karnataka, Tamil, Kannada and Telugu regions were effectively brought under the control of Marathas. ஸோ மரத்தாவும் இந்த நிசாமும் என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு பேருக்கும் கான்ஃப்ளிக்ட் நடக்குது, வார் நடக்குது. அதில் எந்தெந்த பிளேஸ் ஆக்குபை பண்ணுறதுக்காக கர்நாடகா, தமிழ்நாடு, கன்னடா அண்ட் தெலுங்கு ரிஜியன்ஸ், இது எல்லா பிளேஸையும் ஆக்குபை பண்ணுறதுக்காக ரெண்டு பேருக்கும் நடுவில் வார் நடக்குது. பிட்வீன் 1745 and 1751, plundering expedition were launched yearly by the Maratha chieftain ராகுஜி பான்ஸ்லே அப்படின்றவர் இந்த 1745லேருந்து 1751க்கு நடுவில் நிறைய எக்ஸ்பெடிஷன்ஸ் வந்து வருஷத்தில் ஒரு தடவை போயிட்டு இருந்தார். நெக்ஸ்ட்டு மரத்தா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டர் பேஷ்வாஸ். நம்ம இதுக்கு முன்னாடி பக்தி மூமெண்ட் இருந்தது, அது எப்படின்னு பார்த்தோம். இப்போ பேஷ்வாஸ்க்கு கீழே இவர் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். த ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் பேஷ்வாஸ் வாஸ் ஹெட்டட் பை த கீ அஃபிஷியல்ஸ் கால்டு காமவிஷ்தார். ஓகேவா, இவங்களுடைய பேஷ்வாஸில் இந்த ரெவென்யூ ஆஃபிஷியல்ஸ்க்கு யார் ஹெட்டு? காமவிஷ்தார். ஹி வாஸ் அப்பாயிண்டட் பை த பேஷ்வா. அப்போ பேஷ்வா தான் வந்து இவங்கள அப்பாயிண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சோல்ஜர்ஸ்லேருந்து போலீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏரியா வரைக்கும் இவங்க தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த விஷயத்துக்கெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு கிளர்க்கோ ஒரு சர்வெண்ட்ஸோ வந்துட்டு ரெவென்யூ ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இவங்க போட்டிருந்தாங்க. இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேஷ்வா ஆஃபீஸில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அஃபிஷியல்ஸ் வந்து செக் அவுட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெவென்யூ கலெக்ஷன்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வருஷத்தில் ஒரு தடவை செஞ்சிட்டு இருந்தாங்க. ஓகேவா, பர்டிகுலர் பிளேஸ் வாஸ் எஸ்டிமேட்டட் பை த பேஷ்வா சிவில் சர்வன்ட்ஸ் பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர்ஸ் ஈல்ஸ். ஸோ பர்டிகுலராக இந்த ரெவென்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஓரளவுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக தான் போயிட்டு இருந்தது. எ prospective tax revenue collector who won the contract was expected to have a reputation for wealth and probity. ஸோ இந்த டேக்ஸோ இந்த ரெவென்யூவையோ கலெக்ட் பண்ணுறவங்க அவங்க வந்து அந்த ரொம்ப எங்கேருந்து கலெக்ட் பண்ணுவாங்கன்னா எந்த ஃபீல்டு வந்து ரொம்ப வெல்த்தியாக இருக்குதோ அந்த ஃபீல்டுக்கு. Next, he was required to pay a portion of the whole of the anticipated revenue, 1/3 to 1/2, either out of his own wealth or from the money borrowed from the bankers. ஸோ இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, எப்படி ரெவென்யூ கொடுப்பாங்கன்னா அவங்களுடைய அதாவது ஒரு ஹோல் ஃபீல்டுலேருந்து ஒரு போர்ஷனை கொடுப்பாங்க, இல்லைனா வந்து ஒரு 1/3 இல்லைனா 1/2 வரைக்கும் ரெவென்யூ கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய வெல்த்லேருந்து இல்லைனா வந்து பேங்கர்ஸ் கிட்டேருந்து பாரோ பண்ண மணியவோ கொடுத்துட்டு இருந்தாங்க. ஜட்ஜிங் ஃப்ரம் த லெட்ஜர்ஸ், கரஸ்பாண்டன்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் புக்ஸ், it is evident that the Peshwas were keen on accurate record keeping. ஸோ அதுக்கப்புறம் ஜட்ஜிங்லேருந்து எல்லாமே ரெக்கார்ட்லாம் வந்து ஃபைலெல்லாம் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வச்சுக்கிற வரைக்கும் இந்த பேஷ்வாஸ் வந்து பர்ஃபெக்டாக இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பேஷ்வாஸ் வந்து இந்த முகல்ஸ் அண்டு மரத்தாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து இவங்க கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க மிலிட்ரி சைடு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஃபால் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் மரத்தாஸ் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிடுறாங்க, தோத்துடுறாங்க. அது எப்படின்னு பாருங்கள். டெல்லி பக்கத்தில் 1761 பானிபட் அப்படின்ற பிளேஸில் ஒரு மொமெண்ட் நடக்குது. ஒரு சேடான ஒரு மொமெண்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மரத்தாஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய டொமைனை பஞ்சாபை தாண்டி அந்தாண்ட ஆப்கான்ஸ் வரைக்கும் ஆக்குபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அந்த ஆப்கானுடைய கிங்காக அப்போ யார் இருந்தாங்கன்னா அகமது ஷா அப்தாலி இருந்தார். இந்த அப்தாலி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் 8 times வந்து
படையெடுத்து வராரு. அதுக்கப்புறம் வந்து டெல்லிக்கு மார்ச் பண்ணுறாரு. மருதாஸ் இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா நிறைய கமாண்டர்ஸை வந்து டிவைட் பண்ணி விட்டு அங்கேயும் இங்கேயும் அனுப்பிடுறாங்க. ஒவ்வொரு பேட்டில்லையும் வார் பண்ண சொல்லி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் 1761 ஜனவரியில் வந்து இந்த பேட்டில் வந்து ஆர்ட்டிலரியில் நடந்தது. ஆர்ட்டிலரி மூலமாக நடக்குது. அதுக்கப்புறம் இந்த ஆப்கான்ஸ் வந்து மொபைல் ஆர்ட்டிலரி வச்சுருந்தாங்களாம் இந்த மரத்தா இன்ஃபேண்ட்ரிக்கு அகெயின்ஸ்டாக. அதுக்கப்புறம் இந்த மரத்தா ஆர்மி என்ன ஆகுது அப்படின்னா வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வந்தது லாஸ்ட் 6 monthஸில். அதுக்கப்புறம் வீழ்ச்சி அடைஞ்சு தோத்துடுறாங்க. அப்புறம் என்ன ஆகுறாங்கன்னா மகாராஷ்டிரா இந்த பானிபட்டில் தான் இது எல்லாமே நடக்குது. இது மகாராஷ்டிராவுக்கே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திரும்ப வராங்க. அதுக்கப்புறம் மரத்தாவுடைய சூப்பர்மேசி வந்து அதோட முடிஞ்சிருது. மறுபடியும் மரத்தா பீப்புள் வந்து எதுவும் யார் கூடயும் போய் சண்டை போடல, யார் கூடயும் போய் படையெடுத்து போகலை. ஸோ அதோட வந்து அந்த மரத்தாவுடைய பவர் முடிஞ்சிருது. சரியா? தட்ஸ் ஆல் திஸ் லெசன். வில் see next lesson in next video. இன்னும் சிவிக்ஸில் லாஸ்ட் லெசன் மட்டும்தான் இருக்குது. சரியா? அதை நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுருவேன். தேங்க்யூ.